ஏமன் முழுவதும் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் கவுதிகள் தெரிவிப்பு. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறக்கூடும் அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் தெரிவிப்பு. காசாவிற்கு உதவி பொருட்களை ஏற்றி சென்ற கப்பலின் மீதான ட்ரோன் தாக்குதல். அமெரிக்க திட்டத்தை கமாஸ் ஏற்க மறுத்ததால் தாக்குதல்கள் தொடர்ந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சுட்டிக்காட்டு. ஏமன் நாட்டின் புதிய பிரதமராக நிதியமைச்சர் நியமனம். இஸ்ரேலிய வான் தாக்குதல் வீடியோ வெளியிட்டு அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு. தெற்கு கலிபோர்னியாவில் மோதி தீப்பிடித்த விமானம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். ஏமன் முழுவதும் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் இரவு முழுவதும் தொடர்ந்ததாக கவுதிகளுடன் தொடர்புடைய அல் மசீரா தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. சமீபத்திய தாக்குதலில் ஏமனில் அல்ஜாஃப் கவர்னரேட்டில் உள்ள அல்காம்ஸ் மாவட்டத்தில் 10 வான்வழி தாக்குதல்களும், மெரிப் கவர்னரேட்டில் மெச்சார் மாவட்டத்தில் 5 வான்வழி தாக்குதல்களும் அடங்கும் என்றும் அல் மசீரா தெரிவித்துள்ளது. செங்கடலில் கப்பல்கள் மீதான கவுதி தாக்குதலை தடுக்கும் முயற்சியாக கடந்த மாதம் ஏமன் மீது அமெரிக்கா தீவிரமான வான்வழி தாக்குதல்களை தொடங்கியது. காசா மீதான இஸ்ரேலின் போர் முடிந்தவுடன் மட்டுமே தாங்கள் நிறுத்துவோம் என்று கூறி கவுதிகள் தங்கள் தாக்குதலை தொடர்ந்து உள்ளனர். இஸ்ரேலின் காசா முற்றுகையை எதிர்கொள்ளும் உலகளாவிய செயலற்ற தன்மையை அமெரிக்க இஸ்லாமிய உறவுகள் கவுன்சில் கண்டித்துள்ளது. இந்த முற்றுகையில் குழந்தைகள் உட்பட டஜன் கணக்கான பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்டு வக்கீல் குழு ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் திணித்து மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் கட்டாய பட்டினியின் விளைவாக பாலஸ்தீனிய குழந்தை ஜெனன் சலே அல் சகாபி இறந்ததை கண்டித்தது. அமெரிக்கா ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு குறைந்தபட்சம் $3.8 பில்லியன் ராணுவ உதவியை வழங்கி மேலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் காசா குண்டுவீச்சின் போது அது பில்லியன் கணக்கான கூடுதல் உதவிகளை வழங்கியுள்ளது. இஸ்ரேல் உலகில் வேறு எந்த நாட்டிற்கும் பொருந்தாத தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் அனைத்து சர்வதேச சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறக்கூடும். சர்வதேச சட்டம் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டுமென்றால் ட்ரம்ப் நிர்வாகமும் உலக சமூகமும் இஸ்ரேலின் கட்டாய பட்டினி, அரசு பயங்கரவாதம், படுகொலை, பேரழிவு மற்றும் இன அழிப்பு ஆகியவற்றை தடுக்க உடனடியாக செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. காசாவிற்கு உதவி பொருட்களை ஏற்றி சென்ற கப்பல் மால்டீஸ் கடற்கரையில் சர்வதேச கடற்பரப்பில் தாக்கப்பட்டதை அடுத்து மால்டாவும் அண்டை நாடுகளும் உதவி செய்ய அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்று பாலஸ்தீன மனித உரிமைகள் அமைப்பான அல்ஹக் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இனப்படுகொலை மாநாட்டின் கீழ் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகள் செல்வதை உறுதி செய்வதற்கு நாடுகள் கடமைப்பட்டுள்ளன என்று அல்ஹக் கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் உடல் ரீதியாக உதவிகளை வழங்கக்கூடிய அருகில் உள்ள நாடுகள் இந்த சம்பவத்தை பெரும்பாலும் புறக்கணித்து என்று அல்ஹக் கூறினார். இந்த குழு கப்பலின் மீதான ட்ரோன் தாக்குதலை சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் வெளிப்படையாக புறக்கணிப்பதற்கான கூடுதல் சான்று என்று விவரித்தது. ஒரு ஐரோப்பிய நாட்டின் கடற்கரையில் நங்கூரமிட்ட கப்பலின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் கொடூரமான தன்மை இருந்த போதிலும் உலகத் தலைவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை ஏற்றி சென்ற கப்பலின் மீது இஸ்ரேல் நடத்தியதாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதலை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் எஸ்மாயின் பகாஜி கண்டித்துள்ளார். சர்வதேச அரசு சாரா அமைப்பான பிரீடம் புளோட்டிலா கூட்டணியின் அறிக்கையின்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை மால்டா கடற்கரையில் சர்வதேச கடல் பகுதியில் அதன் காசா உதவி கப்பலான மெனச்சாட்சி ட்ரோன்களால் குண்டு வீசப்பட்டதாக கூறிய சம்பவத்தை அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டினார். தனது அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான இஸ்ரேலின் திட்டத்திற்கும் காசா உதவி முற்றுகையை தொடர்வதை உறுதி செய்வதற்கும் கப்பல் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டதாக பகாகி கூறினார். இது பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான தெளிவான குற்றம் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கை என்று கூறினார். காசா குடியிருப்பாளர்கள், குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு உணவு, தண்ணீர் மற்றும் மருந்துகளை இழப்பது போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களின் தெளிவான எடுத்துக்காட்டு என்று அவர் வலியுறுத்தினார். நேற்றைய தினம் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு சிறிய விமானம் மோதியதில் விமானி கொல்லப்பட்டதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்தனர். டவுன் லாஸ் ஏஞ்சலிலிருந்து வடமேற்கே சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிமி பள்ளத்தாக்கின் ஹைமீடோ தெருவின் 200 பிளாக் அருகே பிற்பகல் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஏபிசி நெட்வொர்க்கின் மேற்கு கடற்கரை முதன்மை நிலையமான KABC டிவி தெரிவித்துள்ளது. விமானம் 2 கட்டமைப்புகளை தாக்கி தீப்பிடித்ததாக அறிக்கை தெரிவித்துள்ளது. சம்பவ இடத்திலேயே இறந்த விமானி மட்டுமே விமானத்தில் இருந்ததாகவும் தரையில் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க பெடரல் விமான நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
நேற்றைய தினம் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 39 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்களை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. ஒளிபரப்பாளரின் கூற்றுப்படி கான்ஜூனிஸில் உள்ள இடம்பெயர்ந்த மக்களுக்கான முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 3 குழந்தைகள் உட்பட 11 பேர் கொல்லப்பட்டனர். காசாவின் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி மார்ச் 18ஆம் தேதி இஸ்ரேல் மீண்டும் செல் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து காசாவில் 2300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 6000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மார்ச் 18ஆம் தேதி இரவு இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் காசா மீது தாக்குதலை மீண்டும் தொடங்கின. போர் நிறுத்தத்தை நீடித்து பணி கைதிகளை விடுவிக்கும் அமெரிக்க திட்டத்தை ஹமாஸ் ஏற்க மறுத்ததால் தாக்குதல்கள் தொடர்ந்ததாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன இயக்கமான ஹமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் மார்ச் 1ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. ஆனால் காசா பகுதியில் ஒரு தீர்வுக்கான பேச்சுவார்த்தைகளை தொடர கட்சிகளை ஊக்குவிக்க மத்தியஸ்தர்கள் முயற்சித்ததால் சண்டை மீண்டும் தொடங்கவில்லை. இருப்பினும் இஸ்ரேல் ஸ்ட்ரிப்பில் உள்ள உப்பு நீக்கும் ஆலைக்கு மின்சாரம் வழங்குவதை துண்டித்து மனிதாபிமான உதவிகளை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கான நுழைவாயிலையும் மூடியுள்ளது. ஏமனின் ஜனாதிபதி தலைமைத்துவ கவுன்சில் அகமது அவாத் பின் முபாரக் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து நிதியமைச்சர் சேலம் செலே பின் பிரேக்கை நாட்டின் புதிய பிரதமராக நேற்றைய தினம் நியமித்தது. பின் முபாரக் பதவி விலகிய சில மணி நேரங்களுக்கு பிறகு அரசு நடத்தும் சபா செய்தி நிறுவனம் வெளியிட்ட இந்த முடிவு அரசியலமைப்பு கட்டுப்பாடுகள் மற்றும் சீர்திருத்த முயற்சிகளுக்கு தடையாக இருந்த தடைகளை மேற்கோள் காட்டி வந்தது. 2019 முதல் நிதியமைச்சராகவும் அதற்கு முன்னர் துணை நிதியமைச்சராகவும் பணியாற்றிய பின் பிரேக் தனது வாழ்க்கை முழுவதும் பல முக்கிய நிதி மற்றும் நிர்வாக பணிகளை வகித்துள்ளார். தற்போதைய அனைத்து அமைச்சர்களும் தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வார்கள் என்றும் பின் முபாரக் PLC தலைவரின் ஆலோசகராக நியமிக்கப்படுவார் என்றும் அதிகாரப்பூர்வ அறிக்கை தெளிவுபடுத்தியது. பின் முபாரக் தனது ராஜினாமா அறிக்கையில் வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு அதிகாரங்கள் காரணமாக அரசாங்கத்தை வடிவமைத்து முக்கியமான சீர்திருத்தங்களை செயல்படுத்த இயலாமை உட்பட அவர் எதிர்கொண்டு ஏராளமான சிரமங்களையும் எடுத்து காட்டினார். பிப்ரவரி 2024 பதவியேற்ற பின் முபாரக் முன்பு ஏமனின் வெளியுறவு அமைச்சராகவும் அமெரிக்காவிற்கான தூதராகவும் பணியாற்றினார். 2014ஆம் ஆண்டு கவுதி படைகள் தலைநகர் சனாவை கைப்பற்றிய போது தொடங்கிய ஏமனின் உள்நாட்டு போர் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்கம் ஏடனிலிருந்து செயல்படுவதால் தொடர்ந்து ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துகின்றது. ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கஸ்ஸாம் படைப்பிரிவு நேற்றைய தினம் காசா பகுதியில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் காயமடைந்ததாக காட்டும் ஒரு புதிய வீடியோவை வெளியிட்டது. நிலத்தடி சுரங்கப்பாதையில் முகமூடி அடைந்த போராளிகள் துயரத்தில் காணப்பட்டு பணி கைதியை நோக்கி கத்துவதை காட்டியது. நான் பிணை கைதி எண் 24 போர் நிறுத்தம் முடிந்த பிறகு குண்டு வீச்சிலிருந்து நாங்கள் மரணத்திலிருந்து தப்பித்தோம். அதனால் தான் நாங்கள் சுரங்கப்பாதைகளுக்கு சென்றோம். நிலத்தடியில் இருக்கும் போது மீண்டும் குண்டு வீசப்பட்டது என்று கைதி வீடியோவில் கூறினார். பணிய கைதி இஸ்ரேலிய அரசாங்கத்தின் உத்தியை விமர்சித்தார். அதுவே அவரது தற்போதைய துயரத்திற்கு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். எனது உடல்நிலை மோசமாக உள்ளது, மருந்து கிடைக்காது, மருத்துவ உதவியை நாடுவது சாத்தியமற்றது. எனது சக ஊழியருக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை என்று அவர் மேலும் கூறினார். தனது விடுதலைக்காகவும் மற்ற இஸ்ரேலிய கைதிகளுக்காகவும் ஒரு கைதி பரிமாற்றத்திற்கு ஒப்புக்கொள்ள நெதன்யாகுவின் நிர்வாகத்தை எதிர்ப்பு தெரிவிக்கவும் அழுத்தம் கொடுக்கவும் இஸ்ரேலியர்களை அந்த நபர் வலியுறுத்தினார். இஸ்ரேலிய பொது ஒலிபரப்பாளர் கான் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதியை மாக்சிம் ஹெர்கின் என்று அடையாளம் காட்டினார். ஹமாஸால் வெளியிடப்பட்ட ஹெர்கின் 2வது வீடியோ இது என குறிப்பிட்டுள்ளது. சிங்கப்பூரின் ஆளும் மக்கள் செயல் கட்சி நேற்றைய தினம் நடைபெற்ற பொது தேர்தலில் 65.57% மக்கள் வாக்குகளை பெற்று வலுவான ஆட்சியை பிடித்தது. இது 2020ஆம் ஆண்டில் பெற்று 61.24%இலிருந்து குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு என்று அதிகாலை வெளியிடப்பட்டு அதிகாரப்பூர்வ முடிவுகள் தெரிவிக்கின்றன. PAP நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 97 இடங்களில் 87 இடங்களை கைப்பற்றியது மற்றும் நகர மாநிலத்தின் 33 தொகுதிகளில் 30 இடங்களை நிர்வகிக்கும். எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி தனது 10 இடங்களை தக்க வைத்துக் கொண்டது. கிழக்கு சிங்கப்பூரில் உள்ள அதன் 3 தொகுதிகளையும் தக்க வைத்துக் கொண்டது. வேறு எந்த எதிர்க்கட்சியும் எந்த இடங்களையும் வெல்லவில்லை. 1965இல் சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்றதிலிருந்து PAP மீண்டும் வெல்லும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. 2015இல் 69.86%இலிருந்து முந்தைய தேர்தலில் அதன் குறைந்த பங்கிற்கு PAP-யின் வாக்கு பங்கு குறைந்ததை தொடர்ந்து வெற்றியின் வித்தியாசத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. லேயின் 2 தசாப்த கால பதவி
பதவி காலத்திற்கு பிறகு மே 2024 லீசியன் லூங் பதவியேற்றதை தொடர்ந்து பிரதமர் லாரன்ஸ் வோங் முதல் முறையாக பொது தேர்தலுக்கு PAP-ஐ வழிநடத்தியதால் இந்த தேர்தல் கவனத்தை ஈர்த்தது. பல உயர்மட்ட பந்தயங்களில் வெற்றிகள் மற்றும் சில வார்டுகளில் 80% அதிகமான வெற்றிகள் உட்பட PAP-யின் செயல்திறன் குறிப்பாக அமெரிக்க வரிகளை கடுமையாக தொடர்ந்து அதிகரித்த உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் ஒரு வலுவான ஆணையை பிரதிபலிக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். நேற்றைய தினம் நடந்த பொது தேர்தலில் சிங்கப்பூர் 92.47% வாக்குப்பதிவை பதிவு செய்தது. 24,29,281 வாக்குகள் பதிவாகின. இதில் 42,829 நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் அடங்கும் என்று தேர்தல் துறை இன்று அதிகாலை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.